மொட்டை மாடி சுவரின் விளிம்பில் சாய்ந்து நின்று குளிரும் காற்றை மல்லிகையின் வாசத்தோடு நாசிக்குள் இழுத்தபோது தேவகிக்கு அம்மாவின் ஞாபகம் வந்தது. அப்பாவின் இறப்புக்கு பிறகு இந்த வீடும் தோட்டமும் பேரூர் கோவிலும் மட்டுமே அம்மாவின் உலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். தோட்டத்து மல்லிகையோடும் நந்தியாவட்டை பூக்களோடும் அம்மாவுக்கான உறவு தனிதான். பெரிதாய் அலட்டிக்காமல் அதிகமாக அவற்றோடு பேசிக்கொள்ளாமல் தண்ணீர் விடுவதும் பூக்களை பறிப்பதும் கோர்ப்பதுமாக இருப்பாள். சிறு வயதிலிருந்தே தன்னோடும் அவள் அதிகமாக பேசியதே இல்லை என்பதும் நினைவுக்கு வந்தது. தன் திருமணத்திற்கு பிறகு தன்னை விட ராகவனிடம் அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்வதை அவள் கவனித்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மொபைல் சத்தமிடவும் எடுத்தாள். ராகவன் தான். மித்ராவையும் மாப்பிள்ளையும் சென்னை விமான நிலையத்தில் விட்டுவிட்டதாக சொன்னார். இனி மித்து கல்கத்தாவில் ராகவனின் குரலில் கரகரப்பு தென்பட்டது. அழுதிருப்பாரோ? மித்துவுக்கும் இவர் மட்டுமே போதும், தான் தேவையில்லை என்பது தேவகிக்கு புரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் முழு அன்பையும் மித்துவுக்கு கொடுக்க முடியும் இல்லை யோ என்கின்ற குற்ற உணர்ச்சி அவளுக்குள் எப்போதும் உண்டு. பெரும்பாலும் வேலைக்கு செல்லும், அதுவும் மாற்றல்கள் அதிகம் இருக்கும் வேலையில் இருக்கும் பெண்களுக்கு இந்த உறுத்தல் அதிகமாகவே இருக்கும். டிரான்ஸ்பர் போட்ட இடத்திலிருந்து மறுபடி இடம் மாற்றி வருவதற்கு ஒரு போராட்டம், 2 ஊர்களுக்கு இடையில் அலைச்சல், குடும்பத்தை கவனிக்க முடியாமை, பணிச்சுமை என்று எல்லாமும் சேர்ந்து அழுத்தும் கொடுமை, இப்படி எல்லாமே உண்டு. மித்ரா பிறந்து 6 மாதத்தில் சென்னைக்கு மாற்றலாகியது. அவளுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு பேருந்து வசதிகளும் கிடையாது. 2-3 மாதத்திற்கு ஒரு முறை விடுமுறையில் வரும்போது மித்து இவளிடம் ஒட்டவே மாட்டாள். ஒவ்வொரு முறையும் திரும்பிச் செல்லும் பேருந்து பயணத்தில் கண்ணீர் தான் இவளுடன் பயணிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். மித்துவுக்கு 2 வயதாகும் போது மாடி அறையில் குடியிருந்த ராகவனை அப்பா என்றே அழைக்க ஆரம்பித்தார். அம்மா ராகவனை 2வதாக ஏற்றுக்கொள்ளும்படி அவளிடம் கெஞ்சிய போது மித்துவே இவளின் கண்முன் முதலாய் நின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணம் முடிந்து 2 மாதத்தில் தனக்கு கணவனாய் வந்த செந்தில் இருதய நோயால் இறந்தபோது மித்து வயிற்றில் உண்டாகி இருந்தாள். எல்லோரும் கலைக்க அறிவுறுத்திய போது இவளும் கூட அரை மனதாய் ஒத்துக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா மட்டும்தான் எதிர்த்தாள். அது பாவம், கூடாது என்றார். அதன் பிறகு அம்மாவே இவளுக்கு எல்லாமும் செய்தார். அம்மா யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார். 2ஆம் திருமணம் என்பதெல்லாம் அவள் அகராதியில் கிடையவே கிடையாது. குலம், கோத்திரம், ஜாதகம் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவள். அவளே தேவகியிடம் ராகவனை 2வதாக ஏற்றுக்கொள்ள சொன்னது அந்த சமயத்தில் இவளுக்கு குழப்பமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஊருக்கு வரும் சமயங்களில் மட்டுமே தேவகி ராகவனை பார்த்திருக்கிறார். பிகாம் படித்து கொண்டிருப்பதாக ஒரு முறை கூறியிருக்கிறார். ரொம்ப வெச்சகு பாவி, இவளை பார்த்தாலே நாணி கோணி ஒதுங்கி கொள்வார். மித்துவின் பிரியம் இவளை விட அவர் மேல் அதிகமாக இருப்பது தெரிந்தே தேவகியும் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கென்று இருந்த தோப்பில் விவசாயம் செய்வது, மித்துவை கவனித்துக் கொள்வது என்று அம்மாவின் பிள்ளையாகி போனார். பெண்மையின் அன்பின் சாயலை இவள் ராகவனிடம் பார்த்ததுண்டு. இந்த வீட்டில் ஆண் பெண் என்ற 2 படிமங்களும் மாறி அமைந்து விட்டதோ என்று சில வேளைகளில் அவள் நினைப்பதுண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். ஓடிவிட்டது காலமும். மித்ராவும் பள்ளி முடித்து ஊருக்கு அருகில் இருக்கும் விவசாய கல்லூரியிலேயே பட்டமும் பெற்று இப்பொழுது திருமணமும் முடிந்து கணவனுடன் பறந்தும் விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிளம்பும் சமயம் கூட சென்னை வரை தானும் உடன் வரவா என்ற தேவகியின் கேள்விக்கு, வேண்டாமா, அப்பா தான் இருக்காரே, எப்படி இருந்தாலும் நான் கூட இல்லைனா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறது அப்பா தான், அப்புறம் நீ ஏன் வந்து சிரமப்படுற, உன் வேலையை பாருமா என்று வெகு சாதாரணமாக சொல்லிவிட்டாள் மித்ரா. தன்னை இந்த சின்ன பெண் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று சுரென்று கோபம் வந்தாலும் அவள் பார்வையினுள் அவர்தானே எல்லாமே செய்து விடுகிறார். காலையில் எழுப்புவதிலிருந்து அவளை கல்லூரியில் இறக்கிவிடுவது வரை அவர்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகவனுக்கும் தேவகிக்கும் திருமணம் முடிந்த புதிதில் கட்டம் போட்ட சட்டை ஒன்றை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாள்.
அவர் அதை போடாமல் இருக்கவும் போடச் சொல்லி வற்புறுத்தினாள். அதற்கு சம்மதித்து அவரும் அதை போட அம்மா அவகிட்ட வந்து, ஏன் தேவகி, ராகவன் என்னைக்காவது கட்டம் போட்ட சட்டை அணிந்து பார்த்துருக்கிறாயா? அவன் அலமாரியில் இதே மாதிரி ஏதாவது சட்டை இருக்கிறதையாவது பார்த்துருக்கிறியா? நல்ல சட்டை வாங்கினப்போ நீ சொன்னேன்னு அவனும் மாட்டிக்கிட்டு அலையறான்னு பாருன்னு என்று கேலிவுடன் சொன்னான். அம்மா ராகவனை புரிந்து கொண்ட அளவுக்கு தான் புரிந்து கொள்ளவில்லையோ என்று அப்போது தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவுக்கு அப்புறம் அவரை முழுமையாக புரிந்து கொண்டது மித்ராவே தான். இவர்களுக்கிடையில் நான் எங்கே பொருந்துகிறேன் என்று ஐயம் எழுந்தது அவளுள். இந்த கேள்வி மித்ரா வளர வளர அதிகம் தோன்ற தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். கௌரியம்மா கீழிருந்து குரல் கொடுத்தாள். செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்தவாமா என்று தலையசைத்தாள் தேவகி. அம்மா இறந்த பிறகு கௌரி அம்மா தான் இந்த வீட்டில் எல்லாமும் என்று தான் சொல்ல வேண்டும். அவளுக்கும் ராகவனுக்கும் திருமணம் முடிந்த சில வருடங்களாகவே கௌரி அம்மா அடிக்கடி கேட்கும் கேள்வி நாள் தள்ளி போச்சாமா என்பதே. இவளும் இல்லைன்னு சொல்லி அழுத்து விட்டாள். கௌரி அம்மாவும் அழுத்து போய் கேட்பதையே நிறுத்தி விட்டாள். அவங்க கேட்டதில் என்ன தப்பு? ஆமாம், ஏன் எனக்கு நாள் தள்ளி போகவில்லை என்று தலை உருட்ட தொடங்கினாள். என்ன இந்த வயதில் இப்படி நினைப்பு என்று வெட்கமாக வந்தது. மெலிதாய் சிரிப்பும் கூடவே வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கிளம்பும் போது, கௌரியம்மா நாளைக்கு ஒரு கம்பி கோலம் இழுத்து விடுங்கம்மா, நான் 8 மணிக்கு தான் வருவேன் என்று சொல்லியவாறே கேட்டை மூடிவிட்டு சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும். மெதுவாய் மாடியிலிருந்து இறங்கினாள். வீட்டுக்குள் இன்னும் கல்யாண வாசம் ஒட்டி கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ராகவனின் நேரம் கிளம்பி இருப்பார். இனி இவ்வளவு பெரிய வீட்டில் அவரும் மட்டுமே என்று நினைக்கும் போதே அவளுக்குள் ஏதோ ஒரு பயம் உண்டாகியது. இவ்வளவு வருடத்தில் மித்து இல்லாமல் ராகவனை அவள் எதிர்கொண்டதே இல்லை. இருவரும் ஒருவரின் நிழலாய் இருந்து கொண்டிருந்தது அவளுக்கு பிடித்திருந்தது. சில விஷயங்களில் அது அவளுக்கு சௌகரியமாகவும் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஹாலை கடக்கும் போது அம்மாவின் புகைப்படம் கண்ணில் பட்டது. அம்மாவிடம் கோல நோட்டு இருக்குமே, நாளைக்கு கோலம் போடா உதவுமே என்று யோசனையுடன் அம்மாவின் பொருட்களை போட்டு வைத்திருந்த பெட்டியை திறந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கோல நோட்டை தேடி எடுத்தாள். பக்கங்கள் எல்லாம் பழுப்பு நிறத்தில் திருப்பினாலே கிழிந்துவிடும் நிலையில் இருந்தது. அந்த பெரிய சைஸ் நோட்டை மெதுவாக விசிறி போல விரித்து ஒட்டினாள். அதிலிருந்து வந்த பழைய புஸ்தகத்தின் மனம் சுகமாக இருந்தது. கண்களின் பார்வை வட்டத்திற்குள் சட்டென சிறிய சைஸ் தாள்களும் கடந்தன. புரட்டுவதை நிறுத்தி அவற்றை எடுத்து பார்த்தாள். அம்மாவின் கையெழுத்தில் 4 பேப்பர்கள். அதில் நான் எடுக்கும் இந்த முடிவுக்கு என்னை மன்னிச்சிடுங்க கடவுளே என்று ஆரம்பித்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வயிற்றுக்குள் ஏதோ செய்தது தேவகிக்கு. படிக்க படிக்க அம்மாவா இதற்கு ஒப்புக்கொண்டாள் என்கின்ற கேள்வி அவளை கொன்றது. மெதுவாக சுவர் ஓரமாய் அமர்ந்தாள். திருமணம் நிச்சயமான சமயம். ராகவனின் குடும்பம் பற்றி அம்மாவிடம் கேட்டிருக்கிறாள். அவனுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லியிருந்தாள் அம்மா. ஆனால் இதில் ராகவனின் குடும்பம் வசதியான குடும்பமாயிருந்தது. ராகவன் பிறந்த பிறகு நொடித்து போனதையும், ஒரு கட்டத்தில் அவனின் பெற்றோர் தற்கொலை செய்து கொண்டதையும், உறவுகள் எல்லாம் அவனை தரித்திரம் பிடித்தவன் என்று ஒதுக்கியதையும் எழுதியிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பள்ளி படிப்பு முடிந்ததும் படிப்பை நிப்பாட்டி விட்டான். அவன் அத்தை வீட்டு வேலை செய்து வந்த அவனை அவன் மாமாதான் போராடி கல்லூரியில் சேர்த்ததாகவும், மறுநாளை அவர்களின் மருமகன் இறக்கவும் அதற்கும் இவன் ராசிதான் காரணம் என்று சொல்லி இவனை அடித்து ஊரை விட்டு வெளியே அனுப்பியதும் குறித்து எழுதியிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். உறவில் ஒரு திருமணத்திற்காக சென்ற அம்மாதான் ரோட்டில் பசிவுடன் உடல் முழுவதும் காயங்களுடன் இருந்த ராகவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்து 4 நாட்களாக வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவும் ராகவனின் அத்தையுடன் பேசியிருக்கிறார். அந்த அம்மா எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவனை படிக்க வைப்போம் என்று அம்மா துணிந்திருக்கிறார். படிப்பு முடிந்து அவனும் அம்மாவிற்கு துணையாக இருக்க அவளுக்கு தேவகிக்கு ராகவனை திருமணம் செய்யும் எண்ணம் வந்திருக்கிறது. அதற்கு அவனிடமிருந்து ஒரு ஆட்சேபம் மட்டுமே வந்திருக்கிறது.
மித்து மட்டுமே போதும் என்பதை அது ஆபரேஷன் செய்து கொள்கிறேன் என்றிருக்கிறார். முதலில் அம்மா பதறி இருக்கிறார். இது உனக்கு உன் சன்னதிக்கு தான் செய்யும் பாவம் என்று இருக்கிறார். எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய என்னை நீங்க தானே ஆளாக்கி இருக்கீங்க. இருக்க இடம், உறவு, படிப்பு, பொறுப்பு, மித்து குட்டியின் அன்பு எல்லாமே நீங்க போட்டது தான். எனக்குன்னு தனியாக ஆசை கிடையாது. எனக்கு மித்ரா மட்டும் போதுமா? தேவகிக்கும் பின்னாடி சங்கடம் இல்லாமல் இருக்கும். சரின்னு சொல்லுங்கம்மா என்று வற்புறுத்தி சம்மதிக்க வைத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். மித்துவை தான் கலைக்க நினைத்தபோது வேண்டாம் என்று உறுதியாக நின்று கருவை காப்பாற்றியவள். அதுதான் ராகவனின் இந்த வேண்டுகோள் அவளை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறது. தேவகிக்கு நினைக்கவே மலைப்பாய் இருந்தது. தனக்கு தெரியாமல் எத்தனையோ நடந்திருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ராகவன் வந்து சேர்ந்தபோது இருட்டிவிட்டது. சாப்பிட்டு விட்டு புத்தகத்துடன் உள்ளே நுழைந்தவர் இவளின் முகவாட்டத்திற்கு காரணம் கேட்க விசும்பலுடன் தொடங்கினாள் கடித விஷயத்தை. முதலில் மௌனம் காத்தவர் பின்பு பேச தொடங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாம் திருமணம் என்று பேச்சு வந்ததும் மித்து மட்டும் போதும்னு நீதான் அம்மா கிட்ட சொல்லி இருக்க. அதுதான் நானும் யோசித்தேன். யாருமே இல்லாத எனக்கு வாழ வாய்ப்பு கொடுத்தவங்க அம்மா. நான் தரித்திரம் இல்லை, ஒரு பலம், ஒரு தூண், ஒரு ஆண்மகன், ஒரு விவசாயி, ஒரு பிள்ளையின் தகப்பன் என்னும் அந்தஸ்தை கொடுத்தவங்க அவங்க. அதுக்காக தான் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருந்ததில்லையா என்று கேட்க, மித்துவை குழந்தையாக இருந்தபோது நீ பார்த்திருக்கணுமே. அவளோட சிரிப்புல என் கவலை, என் தரித்திரம், என் விளங்காத ராசி இப்படி எல்லாத்தையும் மறந்துருக்கேன். அவள் என்னை அப்பான்னு சொல்லும்போது போதும் இந்த உயிர்னு நினைச்சிருக்கேன். அந்த அளவு சிறு வயதிலிருந்து வேதனையோடு வாழ்ந்திருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் உன்னை ஒரு பெண்ணாய் பார்த்ததில்லை. மித்துவின் அம்மாவனு தான் பார்த்திருக்கிறேன். மித்ராவின் மூலமாய்தான் நீ எனக்கு அறிமுகம். அதனால் அவளுக்காக எடுத்த என் முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. இப்போ வரை அம்மாவை சம்மதிக்க வைக்கத்தான் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுதான் நான் அவங்கள வருத்தப்படுத்திய தினமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் சொன்னான். அப்போ இதில் நான் யாரு, எந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்ற தேவகியின் குறுக்கிடலுக்கு, இந்த முக்கோணத்தின் 3 முனைகளிலும் நீ இல்லை. நான், அம்மா, மித்து மட்டுமே. நடுவில் மையப்புள்ளியாக ஓர் அரசகுமாரியாக அரசாட்சி செய்துகிட்டு இருந்த உன்னை சுற்றி நாங்கள் இயங்கினோம். உன்னை தொல்லைப்படுத்தாமல் என்று சிரித்து கொண்டே சொல்ல தேவகிக்கு இப்போது புரிய தொடங்கியது. இன்று என்றில்லை, என்றுமேதான் இதை கலைத்துவிடக் கூடாது என்கின்ற சங்கல்பத்துடன் அவரின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் என்றான்.